தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ள அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு நடவடிக்கையை பீகாரில் நடத்திய பொழுது அதில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு புகாரும் எழுந்து, அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த பணியை தேர்தல் ஆணையம் இன்றிலிருந்து துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் கடந்த 20-25 வருடங்களாகவே சொல்லி வருவது, சுதந்திரம் பெற்று 78 ஆண்டு காலம் முடிவிட்டுவிட்டது. இந்தியா நாடு ஜனநாயகம் என்று சொல்லுவதற்கு உண்டான தகுதியே இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. தவிர மற்ற விஷயங்களில் ஜனநாயகத்தினுடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, வாழ்வதற்கு உண்டான சமத்துவம், சுதந்திரம் எல்லாமே அதனுடைய ஒரு 10% கூட இந்த அனைத்து மக்களுக்கும் போல் 78 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்தியாவுடைய சுதந்திரத்தை 1% கூட சுவைக்காமல் எத்தனையோ மக்கள் மாண்டு போய்விட்டார்கள். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே அம்சம் தேர்தல் மட்டுமே. அந்த தேர்தல் முறைப்படி நடக்கணும். தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சட்டப்படி 18 வயது பூர்த்தியான அனைவருமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வெளிப்படையாக சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும். இது தொடர்ந்து பல தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரே கிராமத்தில் 100 வாக்காளர் விடுபட்டிருப்பாங்க, 50 வாக்காளர் விடுபட்டிருப்பாங்க. 5 ஆண்டு காலமும் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுக்கென்றே அதுக்கான BLO பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று இருக்கிறார்கள். இத்தனை பேர் இருந்தும் கூட இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது நீக்கிறதே ஒரு முறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. இது குறித்து நானே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்திடம் சென்று நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். திட்டமிட்டு பல பகுதிகளில் வாக்காளர் சேர்க்கிறதையும் தடுக்கிறாங்க, நீக்கிறதையும் திட்டமிட்டு நீக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்பொழுது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தீவிரமாக சிறப்பு ஒரு பணியை மேற்கொள்ளவிருப்பது ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதில் முழுக்க இது வெளிப்படையாக இருக்கணும். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது, இதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான அரசியல் கண்ணோட்டமும் இருக்கக்கூடாது. என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தக்கூடிய இந்த தேர்தலில் 18 வயது நிரம்பிய அனைவருமே வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது. அதே போல தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் சேர்க்கப்படாமலும் இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவளிக்கும். அதே சமயத்தில் இதில் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே இது தேர்தல் ஆணையம் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, இது வெளிப்படையானது, இது எந்த விதமான தவறும் நடக்காது என்பதை தேர்தல் ஆணையம்தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இதில் எந்த விதமான மறைமுகமாக திரைமறைவு வேலைகளோ அல்லது இருக்கக்கூடாது. மேலும் இப்பொழுது கொடுக்கக்கூடிய அறிக்கையின்படி எல்லா வாக்காளர்களுமே புதிய அவர்களது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுவது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 4-5 மாதங்களில் வரக்கூடிய இந்த சூழலில் ஏறக்குறைய 6 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அத்தனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து கொடுத்து சேர்த்துக்கொள்ள முடியுமா, சமர்ப்பிக்க முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும்.